திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார்சத்திரம், கன்னிவாடி, செம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் மக்காச்சோள விவசாயிகளுக்கு அதிர்ச்சி அளிக்கப்பட்டுள்ளது. மாவட்டம் முழுவதும் 1000 ஏக்கருக்கு மேல் பயிரிடப்பட்ட மக்காச்சோள பயிர்களில் உரிக்க ஒன்றும் இல்லை. கார்ப்பரேட் விதைகளை நம்பி மோசம் போய் இருக்கிறார்கள் திண்டுக்கல் விவசாயிகள். இதுகுறித்து பேசுவதற்காக விவசாயிகள் சங்க தலைவர் ராமசாமி அவர்கள் நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஐயா வணக்கம். மரபு விதைகளை தான் விவசாயிகள் பேராயுதமாக நம்பியிருக்கிறார்கள். ஆனால் தனியார் விதையை நம்பி திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் 1000 ஏக்கர்ல பயிரிடப்பட்ட மக்காச்சோள பயிர்கள்ல உரிக்க ஒண்ணுமே இல்லாததற்கு காரணம் என்ன? நாங்க பொதுவாகவே இந்த பகுதி விவசாயங்கிறது மக்காச்சோள விவசாயம் பெரும்பாலும் பயிர் செய்யறாங்க. ஒரு வருடம் முழுவதும் இந்த மக்காச்சோள பயிர் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை வச்சுட்டு அவங்க வாழ்க்கை நடத்த வேண்டியது இருக்கு. ஆனா இப்படி விதை மோசம் போகும்னு அவங்களுக்கு தெரியல. வழக்கம் போலவே இந்த விதை வாங்கி சிரிகார் டோனாருங்கிற ஒரு கைப்பிரிட்டு விதை, இது அநேகமா அது ஆந்திரா பகுதி சேர்ந்த விதைங்கிறாங்க. இந்த விதை வாங்கி ஊனி பயிர் செஞ்சு அறுவடை காலத்துல போய் மக்காச்சோளத்தை உரிச்சு பார்க்கிற போது வெறுங்கதிராக சோட போன கதிரா இருந்திருக்குது. அதனால விவசாயிகள் மிகப்பெரிய அதிர்ச்சி அடைஞ்சு 27ஆம் தேதி அன்னைக்கு மாவட்ட ஆட்சியரை சந்திச்சு இப்படி வெற்று கதிரா போன இந்த விதை நிறுவனத்தை ஆய்வுக்கு உட்படுத்தணும். அதே போல அந்த விதையினுடைய தரத்தை ஆய்வு செய்யறதோட மட்டுமல்லாம இதற்கான ஒரு வருடத்துக்கு தேவையான குடும்ப செலவுகளை சமாளிக்கக்கூடிய வகையில இந்த மக்காச்சோளத்தை நம்பித்தான் இந்த குடும்பங்க இருக்கிறதுனால அவங்களுக்கு முட்டூழி செலவாக 40,000 ரூபாய் வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு செலவா இருக்குது. அந்த செலவு காசுகளை இழப்பீடாக பெற்று தருவதோடு வருமான இழப்பீடும் சேர்ந்து தரணும்னு அரசாங்கத்துக்கிட்ட மாவட்ட ஆட்சியர்கிட்ட கோரிக்கை வச்சிருக்கிறோம். இவ்வளவு அப்பட்டமா விவசாயிகளுக்கு போலி விதைகளை வழங்கிய நிறுவனம் மேல நடவடிக்கை எடுக்காததற்கு அரசு தயங்குறதுக்கு என்ன காரணமா இருக்கும்? அது அதிகாரிகள் தான் சொல்லணும். நாங்க 27ஆம் தேதி அன்னைக்கு ஒரு மனு கொடுத்துக்கிட்டு வர்ற இந்த பகுதியில விவசாயம் இப்படி மக்காச்சோள விவசாயிகள் பாதிச்சிருக்காங்க. ரெட்டியார்சத்திரம் மட்டுமல்ல, ஒட்டஞ்சத்திரம், தொப்பம்பட்டி, பழனி போன்ற பகுதிகளிலும் இதே மாதிரி பாதிப்பு இருக்கு. இப்ப இதுக்கு உரிய ஆய்வை மேற்கொண்டு எங்களுக்கு இழப்பீடு பெற்று தரணும்னு நாங்க முறையிட்டு வர்றோம். ஆனா அன்னைக்கே ரெட்டியார்சத்திரத்தை சேர்ந்த வேளாண் அதிகாரிகள் ஆய்வு செஞ்சதாகவும் அந்த பகுதியில அமோகமாக மக்காச்சோளம் விளைஞ்சிருக்கிறதாகவும் மறுநாள் நாளிதழ்கள்ல செய்தி வருது. இப்படி ஒரு போலியான செய்தி வந்ததன் மூலமாக அந்த விதை கம்பெனிக்கு ஆதரவாக அந்த அதிகாரிகளும் மற்றவர்களும் இருக்கிறாங்கிறத எங்களுக்கு சந்தேகமா படுது. அதனால அரசு இதுல உடனடியாக தலையீடு செய்து விதை நிறுவனத்தை ஆய்வு செய்யணும், அந்த விதையை ஆய்வு செய்யணும், அதனுடைய தரத்தை ஆய்வு செய்யணும், செஞ்சு உரிய இழப்பீடுகளை தாமதம் இல்லாம வழங்கணும்னு நாங்க மேலும் கோரிக்கை வச்சிருக்கிறோம். 1000 ஏக்கருக்கு மேல விவசாயிகள் மக்காச்சோளத்தை பயிரிடப்பட்டிருந்த நிலையில இது எல்லாமே போலி விதைகள்னு தெரிய வந்திருக்கு. இது குறித்து அரசு இழப்பீடு தரும்னு நம்புறீங்களா? இல்ல அரசு இழப்பீடு தரலனா அடுத்த கட்ட நடவடிக்கை உங்களுக்கு என்னவா இருக்கும்? நிச்சயமாக இந்த அரசு ஏற்கனவே இதே மாதிரிக்கு இந்த பகுதிகளில் சோடை போன பயிர்களுக்காகவும் பல வெள்ள நிவாரணங்களுக்காகவும் இழப்பீடு தந்திருக்கு. அதனால இந்த அரசின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக இதை ஆய்வு செஞ்சு அதற்கான உரிய இழப்பீடு ஏக்கருக்கு 40,000 ரூபாய் அரசு வழங்கும் நாங்க நம்புறோம். அப்படி ஒருவேளை நடக்கல அப்படின்னா எங்களுக்கு அடுத்த கட்ட போராட்டத்துக்கு செல்வதை தவிர வேற வழி இல்லை. நன்றி ராமசாமி ஐயா. இது குறித்து அப்பகுதி விவசாயிகள் அளிக்கும் பேட்டியை தற்போது பார்க்கலாம். ஆத்தூர் தொகுதி ஆத்தூர் தாலுகா பாறைப்பட்டியில் சுமார் 100 ஏக்கர் பரப்பளவில் மக்காச்சோளம் பயிரிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஏக்கருக்கும் சுமாராக 60,000 ரூபாய் செலவு பண்ணி வெறும் ஒன்று வாங்கி கருது இந்த நிலைமையில் உள்ளது. இந்த மாதிரி நாங்கள் ஒரு 100 ஏக்கர் மக்காச்சோளம் நாங்கள் நட்டேன். இப்போ நஷ்டம் ஆகி போச்சு. இந்த மாதிரி முண்டு வாங்கி போச்சு, கருது இல்லாமல் போச்சு. அரசாங்கம் பார்த்து எங்களுக்கு முதலமைச்சர் பார்த்து எங்களுக்கு நஷ்டம் வாங்க வேற எங்களுக்கு வேற ஆதாரம் இல்லை. இதுதான் ஆதாரம். ஆமாம், விவசாயம் பண்ண முடியாது.
அதனால நீங்க என்ன செய்றீங்க, இந்த தக்க நடவடிக்கை எடுத்து ஒரு ஏக்கருக்கு 60,000 ரூபாய் செலவழிச்சிருக்கேன். செலவழிச்ச காசு கூட வராது. அடுத்து எங்களால் விவசாயம் பண்ணவே முடியாது, வேற வழி இல்லை. அரசாங்கம் பார்த்து இது பார்த்து நஷ்டீடு கன்னிவாடியில ஒரு கடையில வாங்கினது. ஆமா, அது நல்ல விதைன்னு தான் கொடுத்தாங்க. ஒரு ஏக்கர் எவ்வளவு செலவாயிருக்கு? 60,000 ரூபாய். 60,000 ரூபாய் செலவாயிருக்கு. இது நல்லபடியா விளைஞ்சா ஒரு ஏக்கர் எவ்வளவு கிடைக்கும்? ஒரு 20 மூடை 30 மூடை வரும். ஒரு மூடை எவ்வளவு? 2,250 ரூபா. செலவழி போக ஒரு 20 ரூபா கிடைக்கும், 20,000 ரூபாய் கிடைக்கும். அந்த இதுவும் இல்லாம உழவு கூலி இல்ல, மழையும் தண்ணியும் இல்லாம நாங்க இதை நட்டு பெரிய கஷ்டப்பட்டு இது வரும்னு நாங்க எதிர்பார்த்திருந்தா அதுவும் போச்சு. தமிழக அரசு ஒரு உடனடியாக இதை தலையிட்டு ஒரு நிவாரணம் அளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.